உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சகலவித நற்கிரியையும் பெருக செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் சகலவித நற்கிரிகளையும் தொடர்ந்து செய்யும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொல்லி பார்க்கிறோம். எதை செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற நாம் தாமே எந்த ஒரு நற்கிரியை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல், நாம் பெருமைக்கென்று செய்யாமல், நம்மை அநேகர் புகழ்வான்னு சொல்லி யோசித்து செய்யாமல் நாம் கர்த்தருக்கென்று செய்ய தேவன் அழைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பு நம் வாழ்க்கையிலே தெளிவாக இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தில் செல்லும் பொழுது அதற்கு முன்னிருக்கிற வசனத்தை பார்க்கும்படி சொன்னார். 23ஆம் வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்தென்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரிகளுக்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்தரங்கத்திலே செய்கின்ற நம்முடைய ஒவ்வொரு கிரிகளும் தேவன் நிச்சயமாகவே வெளியரங்கமாக பலன் கொடுக்கிறவராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே வெளித்தோற்றமாக மனிதன் நம்மை மெச்சிக்கொள்ளும்படியாக, பெருமை அடையும்படியாக நாம் மனிதனுக்காக செய்யாதபடிக்கு கர்த்தருக்கென்று அதுவும் மனப்பூர்வமாய் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த நாட்களிலே இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் மிக அவசியமாக இருக்கிறது. காரணம், உலகத்தில் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், இயற்கையின் சீற்றங்கள், பலவிதமான விபத்துகள், வேதனைக்குள்ளாக இந்த உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும்போது நாம் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று அல்ல, தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும் போது அதற்குரிய பலனை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவருக்கே கொடுத்தாய் சொல்லப்படுகிறது. நாம் உற்சகமாய் கொடுத்ததில் தேவன் பிரியமாய் இருக்கிறன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே அந்த அனுபவத்தின் மூலமாக தேவ சமூகத்திலிருந்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இவையெல்லாம் உலகத்தில் நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. இவையெல்லாம் பற்றியும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்னும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்னும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். நீரறியாயும் நெறிடா என் தலை முடியும் என் நீரே, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாயே சொன்னாரா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சொன்னாரா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன் தயவால் என்னை நடத்தும் என்று பாடின வண்ணமாக தேவன் நடத்த, மனுஷனுக்கென்று நாம் செய்யாமல் தேவனுக்கென்று எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யும்படியாக மனதார தேவன் சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மனுஷனுடைய ஆண்டவரே பார்வைக்கு பெருமையாய் எங்கள் எதையும் செய்யாதபடிக்கு தேவன் எங்களை பார்க்கிறபடியினாலே நாங்கள் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக எதை செய்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவதை நாங்கள் மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு தருவீராகும். ஆண்டவர் நிச்சயமாய் அதற்குரிய பலனை உங்கள் சமூகத்திற்கு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நிச்சயம் நாங்கள் நம்புகிறோம் ஐயா. அதனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதை செய்தாலும் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதான அந்த அனுபவத்தில் இன்னும் ஆழமை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.